நீங்க பெங்களூர்ல எங்க இருந்தாலுமே ஒரு வண்டியோ, பைக்கோ, ஓன் வெஹிக்கிள புடிச்சு இங்க வந்துடலாங்க. இங்க வந்துட்டீங்கன்னா, இங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள்றாங்க. டெம்பிள பார்த்தா ஆடி போயிருவீங்க, அசஞ்சு போயிருவீங்க. இப்படி ஒரு டெம்பிளா? ஸ்டாச்சுவ பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். ஆகா! என்னடா வர்ணம் இப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்களேன்னு. இந்த வர்ணத்த பார்த்து மெய் மறந்து நெறைய பேர் நின்னு செல்ஃபிலாம் எடுத்தாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தும்கூர் பக்கத்துல தாங்க இருக்கு. ஜெயின் டெம்பிள். மேப்ல போட்டீங்கன்னாவே வரும். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பீகாக் இருக்கு பார்த்தீங்களா மெயினா, அது மாதிரியே ஒரு கோயில் மாதிரி ஒன்று செட் பண்ணி அதுக்குள்ள வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சு எல்லாமே தரமா இருந்துச்சு. இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு ஆளுக்கு. பைக் பார்க்கிங் 10 ரூபா. எங்க நீங்க உள்ள போனாமே 10 ரூபா கேட்குறாங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஹில்ஸ் இருக்கும். மலை மேலே ஏறி போகணும். அங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும். அது உங்களுக்கு லக்குன்னா ட்ரெயின்னா நீங்க பார்ப்பீங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலை ஏறி வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் கப்புள்ஸ் தாங்க சுத்தி உட்காந்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்த ஜெயின் டெம்பிள்னு சொல்றாங்க. அந்த காலத்துல பண்ணி வச்சிருக்காங்களாம். 1907 சம்திங் இதுவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி வந்து கூகுளில் வந்துச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் அங்கேயும் வியூ பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு. ஒன் டே ட்ரிப்பா பெங்களூர் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்துருங்க. ஒரு 2.5 hours 2 hours ட்ராவல் ஆகும். ஸோ வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பக்கத்துல கார்லன்னா வர்றீங்கன்னா பின்னாடி பார்க்கிங் இருக்கு, ரெஸ்ட் ரூம் போற ஏரியா இருக்கு, சாப்பிட்ற கடை எல்லாமே இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கோயில் இருக்கு மலைக்கு மேல. சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லேக் இருக்குங்க. இந்த லேக் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. போய் நின்று கால் கழுவுன்னு கழுவிக்கலாம். அங்கெல்லாம் ஆய் போற போய்க்கிறாங்க, எல்லாமே அங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதே எடுத்து குளிக்கவும் செய்யறாங்க. சூப்பரா இருக்கு, போய் பாத்தீங்கன்னா தெரியும். பக்கத்துல இருக்க சின்ன சின்ன வெண்டாஸ் வந்து கடை வச்சிருக்காங்க. போய் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுளும் கிடையாது. ட்ரை பண்ணுங்க.